ஹலோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஸோ இது வந்து பைத்தானா இருக்கலாம், ஜாவா, சி பிளஸ் பிளஸ் எந்த ஆப்ஜெக்ட் சி ஷார்ப் எந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் இந்த கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஸோ இப்போ வந்து இது ஒரு தியரட்டிக்கல் வாக் த்ரூ தான். ஏன்னா நாளைக்கு வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட டுட்டோரியல்ஸ் வரும்போது இதெல்லாம் அதில் வந்து லைவாக பார்ப்பீங்க. டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக டுட்டோரியல் போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்செப்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து நான் போர் அடிக்குது, இதை ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறேன், இல்லை நான் வந்து கொஞ்சம் ஓட்டி ஓட்டி தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்மளுக்கு யூஸே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு பெருசாக யூஸ் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் நான் வந்து இந்த வீடியோ எண்டில் போகும்போது உங்களுக்கு ஊப்ஸ்னா என்னன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான அஷூரன்ஸ் நான் தரேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக என்ன ஊப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஊப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு என்னன்னா எல்லாமே வந்து இதில் ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்னு நீங்கள் எதை சொல்லலாம்னா உங்கள் ரியல் லைஃப்பில் இருக்க எல்லா டேஞ்சிபிள் என்டிட்டி, அதாவது நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய உணரக்கூடிய எல்லா பொருளுமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஒரு மொபைல் ஒரு ஆப்ஜெக்ட், நீங்கள் ஹியூமன் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கேட் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஃபேன் ஒரு ஆப்ஜெக்ட், எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம வந்து இப்போ அதை எப்படி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிக்ளேர் பண்ணுறாங்க அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நீங்கள் தான் இப்போ கடவுள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் கடவுளாக இருந்துட்டு ஹியூமன்கிற ஒரு பீயிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஹியூமன் பீயிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கடவுளாக என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு பிளான் போடுவீங்க, ஹியூமன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு பிளான் போடுவோம், இப்போ ஹியூமன்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பிளான் போடலாம். ஸோ இப்போ ஒரு ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கலாம்? ஹியூமன் வந்து என்ன பண்ணணும்? அவனுக்கு வந்து ஒரு ஆர்ம்ஸ் இருக்கணும், கை இருக்கணும், கரெக்டாக ஆர்ம் இருக்கணும், லெக் இருக்கணும், ஐஸ் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம ஹியூமனுக்கு வந்து இது மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் ஒரு நேம் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஹியூமனுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறோம். அண்ட் அவனுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது? அவன் வந்து வாக் பண்ணலாம், அண்ட் அவன் வந்து ரன் பண்ணலான்னு வச்சுக்கலாம், அண்ட் அவனால் டாக் பண்ண முடியும், பேச முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம வந்து நீங்கள் தான் வந்து இப்போ கடவுள், நீங்கள் வந்து இப்போ ஹியூமன்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டிசைட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ப்ளூ பிரிண்ட் போடுறீங்கல்ல, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இதுதான் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கணும், இந்த ஆட்ரிபியூட்ஸ் அதாவது இந்த டேட்டா தான் இருக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறீங்கல்ல, இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு பேர் தான் வந்து கிளாஸ் அப்படிங்குவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த இடத்துல பண்ணதை வந்து கிளாஸ் அப்படிங்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸை வச்சுட்டு நீங்கள் ஹியூமன் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த கிளாஸை பேஸாக வச்சுட்டு மல்டிபிள் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்குவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸை வச்சுட்டு ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு ஹியூமன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையவே கிரியேட் பண்ணுவோம். எனக்கு வந்து ஆர்ம்ஸ் இப்போ வந்து நான் இங்கே நீங்கள் டிசைட் பண்ணுறது தான், நீங்கள் தான் கடவுள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆர்ம்ஸ் வந்து மூணு ஆர்ம்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 3 கை இருக்கும். 4 லெக் வேணும்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 4 லெக் இருக்கும். 5 கண்ணுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 5 கண். நேம் வந்து நான் இப்போ எனக்கு சாண்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வாக்கு, ரன் அண்ட் டாக்குங்கிறது வந்து எனக்கு இன்ஹெரிட் ஆயிரும். இன்ஹெரிட்னா அந்த ஹியூமனுக்கு வந்து ரன் இருக்கும், ரன் டாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுட்டு நான் ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிரியேட் பண்ண ஹியூமன் இருக்கு இல்லையா, இந்த கிரியேட் பண்ண ஹியூமன் பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் இந்த கிளாஸை வந்து நீங்கள் பேஸாக வச்சுக்கிட்டு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் கிரியேட் பண்ணுவோம். ரெண்டு ஆர்ம், 2 லெக், 2 கண்ணு, அப்புறம் அவனுக்கு பேர் வந்து ராஜுன்னு வச்சுக்குவோம். ஸோ அவனுக்கும் வந்து இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கும். அவனும் வாக் பண்ணலாம், ரன் பண்ணலாம், டாக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஹியூமன்னால வந்து சிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹியூமன்னால முடியும். பட் ஒரு 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 இந்த இடத்துல கடவுளாக நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு வந்து கொடுத்த ஃபங்க்ஷனாலிட்டியில் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்குங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கொடுக்கவே கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த சிங்குங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸ்னா வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். நீங்கள் வந்து உங்களோட எண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போடுறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட்.
ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளாஸை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளூ பிரிண்ட் ஒரு பிளானை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான். ஸோ அந்த கிளாஸை வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு தான் நீங்கள் ஏதாவது உள்ள ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்குவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஒரு நிமிஷம் முன்னாடி ஓட்டி மறுபடியும் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதை பாருங்க. ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஊப்ஸ் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இந்த ஹோல் சாரி இந்த ஹோல் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எல்லா ஊப்ஸுமே போகும். ஸோ நம்ம வந்து இப்போது இதை அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம வேறு என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்ம வந்து கேட்டுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போடலாம். ஸோ கேட்டுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக போடுவோம். ஸோ ஏன் இந்த 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 ஒரு கோடு போடுறேன்னா, இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக அந்த கேட் என்ன பண்ண முடியும்? நடக்கிறது, ஓடுறது, தாவுறது. இது வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்குவாங்க. ஆட்ரிபியூட்ஸ்னால் அந்த கேட்டோட டேட்டா செட். ஸ்பெல்லிங் தப்பு எழுதிருக்கு கண்டுக்குறீங்க. ஸோ இது வந்து அந்த கேட்டோட டேட்டா செட் அப்படிங்குவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம அந்த கேட்டுக்கு வந்து மறுபடியும் ஐஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம், டெய்ல் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். லெக்ஸ் வேண்டாம், அந்த கேட்டுக்கு லெக்ஸை விட்டுலாம். ஸோ இந்த கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன பண்ண முடியும்? அதனால ரன் பண்ண முடியும், ஈட் பண்ண முடியும், வாக் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இது வந்து அதோட ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸுங்கிறது வந்து ஒரு கவுண்ட்டாக இருக்கலாம், அதோட பேராக இருக்கலாம், ஒரு சிங்கிள் டேட்டா பாயிண்ட். ஃபங்க்ஷனுங்கிறது வந்து அதனால பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா ஒரு கேட் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணால் இப்போ என்ன இருக்கும்? இதுக்கு வந்து ஐஸ் வந்து எத்தனை ஐஸ் வச்சுக்கலாம்? இது நம்ம செட் பண்ணுறது தான். இது கரெக்டாக 2 ஐஸ் வச்சுக்கலாம். டெய்ல் வந்து 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு டெய்ல் இருக்காது. ஸோ அகெயின் வந்து இதுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ரன் பண்ணலாம், ஈட் அண்ட் வாக். ஸோ இப்போ இந்த கேட்னால் வந்து கத்த முடியுமா மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அது கொடுக்கல. ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுக்கல. ஸோ அதனால நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ இங்கே எகெயின் வந்து இந்த இடத்துல வந்து அந்த கேட்டுக்கு வந்து எல்லாமே வந்து நீங்கள் தான் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது இப்படி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்குவாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த கிளாஸை டிஃபைன் பண்ணிக்குவீங்க. ஸோ இதே மாதிரி தான் கிளாஸ் இந்த இடத்துல வந்து நம்ம லைவ் எக்ஸாம்பிளாக ஹியூமன்ஸ் அண்ட் கேட்டை பார்த்தோம். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லாஜிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு தேவையான பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்ம பேங்க் செக்ஷன் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பேங்க் எடுத்துட்டிங்கன்னா ஸோ பேங்க்கில் என்னெல்லாம் இருக்கும்? உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், வேறு நேம் இருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும், கரெக்டாக? ஸோ இது வந்து உங்களோட ஆட்ரிபியூட்ஸாக இருக்கும். அண்ட் இதில் என்னெல்லாம் இருக்கும்? கிரெடிட் பண்ணலாம், டெபிட் பண்ணலாம், கிரெடிட், டெபிட், வேறு என்னெல்லாம் பண்ணலாம், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இதுக்கான ஒரு கிளாஸ், பேங்கிங்கான ஒரு கிளாஸ். ஸோ இதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து 1ன்னு வச்சுக்கலாம், நேம் என்னோட பேர் சாண்டின்னு வச்சுக்கலாம், ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து சும்மா கோயம்புத்தூர் பிரான்ச் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, ஸோ இப்போ என்னோட சாண்டிங்கிற ஒரு பர்சனுக்கான அக்கௌண்ட்டுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு, கரெக்டாக? ஸோ இதில் வந்து நீங்கள் கிரெடிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டெபிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அண்ட் அகெயின் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கிளாஸை வச்சு நீங்கள் ரியல் டைம் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம், டெபிட் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், அதாவது கேட் அண்ட் ஹியூமன்ஸும் பார்த்துருக்கோம். அண்ட் அகெயின் நம்ம இப்போ வந்து பிஸ்னஸ்க்குள்ளே இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான கோடிங் டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். பைத்தான், ஜாவா அண்ட் C++ல போடுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த கோடிங் டுட்டோரியல்ஸ் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இப்படி தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகுது.
ஸோ நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஊப்ஸோட நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு புரியலன்னா எகைன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இதோட தெளிவாக ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு நம்ம கண்டிப்பாக அதை பண்ணலாம். பட் இது புரிஞ்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைனா பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேற ஏதாவது சோர்ஸை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். நான் வந்து இந்த சேனலில் தான் பார்க்கணும்னு சொல்ல, இந்த சேனலோட கோலே வந்து எல்லாருக்குமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த சேனல் என்ன நோக்கத்தோட போட்டுட்டு இருக்கேன்னா, நான் காலேஜ் முடிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ எனக்கு யாராவது இதெல்லாம் நடத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மேலே வந்து அதை எழுதிட்டே வருவோம். ஸோ கிளாஸ்னா என்ன அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிளாஸ்னா என்ன, நம்மளோட ப்ளூ பிரிண்ட், அண்ட் ஆப்ஜெக்ட்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கிரியேட் பண்ணுற ஒரு டேஞ்சிபிள் திங். கரெக்டா? ஸோ இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம நிறைய பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதாவது என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை தாண்டி ஊப்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பாலிமார்பிசம்னா என்னன்னு தெரியுமா? பாலி அப்படின்னா என்ன, மெனின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்கு. ஸோ அதனால நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பாலிமார்பிசம் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்கள் அகெயின் ஹியூமனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ லெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கு வாக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. கரெக்டா? ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ வந்து லெக்கு வந்து இதுக்கு 2 லெக் அண்ட் ரெண்டு ஹேண்ட் இருக்குது. ஸோ அகெயின் வாக்குங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்கு வந்துடும். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாக்குங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம லெக்கை வச்சு வாக் பண்ணலாம், ஹேண்டை வச்சு வாக் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து மல்டிபிள் வேஸாக பிஹேவ் பண்ணுது. லெக்கு வச்சு வாக் பண்ணலாம், ஹேண்டை வச்சு வாக் பண்ணலாம். அதுதான் வந்து பாலிமார்பிசம் அப்படிங்குவாங்க. ஸோ இதில் வந்து ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் ஓவர்லோடிங். அதாவது ஒரே ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்து அது 2 விதமாக பிஹேவ் பண்ணுதில்ல. லெக்கை வச்சு வாக் பண்ணலாம், ஹேண்டை வச்சு வாக் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்டை வந்து ஓவர்லோடிங் அப்படிங்குவாங்க. சாரி, இந்த கான்செப்டை வந்து ஓவர்லோடிங் அப்படிங்குவாங்க. ஓவர் ரைடிங் வந்து நீங்கள் ஃபியூச்சர் கான்செப்ட்ஸில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது இப்போ தேவையில்லை. ஸோ இதுதான் பாலிமார்பிசம். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். உங்களோட கோடு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும்னா அந்த பாலிமார்பிசம் யூஸ் பண்ணணும். அகெயின் வந்து நீங்கள் இதுக்கான கோடு எப்படி நான் ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இப்போதைக்கு கான்செப்ட்ஸ் அண்ட் பாலிமார்பிசம்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு போதும். ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சாலே மித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பாலிமார்பிசம் ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து மெனி ஃபார்ம்ஸ் இருக்கும், அதான் பாலிமார்பிசம். ஸோ இது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பாலிமார்பிசம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இதை எகைன் மேலே எழுதிக்குவோம், பாலிமார்பி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் வந்து மெனி திங்ஸ் பண்ணும். மெனி திங்ஸ் வந்து மல்டிபிள் திங்ஸ் வந்து அதனால பண்ண முடியும். ஸோ இதுதான் பாலிமார்பிசம். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, நார்மலாக நீங்கள் வந்து இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னு என்ன, அடுத்த தலைமுறைக்கு வந்து அது தருது, அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்குவாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு என்ன இருக்கும்? ஐ இருக்கும், ஹேண்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வாக் அப்படிங்கிற வந்து ஒரு பவர் இருக்கும். ஸோ இது வந்து ஹியூமனுக்கான ஒரு கிளாஸ். ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கான ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அவருக்கு வந்து ரெண்டு கண்ணு,
ரெண்டு ஹேண்ட் அண்ட் அவரால் வாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஹியூமனுக்கான ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஹியூமனை வச்சுட்டே சூப்பர் மேன் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு என்ன, சூப்பர் மேனுக்கும் ஹியூமனோட அபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும், சாரி அபிலிட்டிஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா புதுசாக ஒரு கிளாஸ் சூப்பர் மேனுக்கு இப்போ கிரியேட் பண்ணலாம். ஸோ சூப்பர் மேனுக்கு நம்ம இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். சூப்பர் மேன் கிளாஸில் வந்து சூப்பர்மேனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ சூப்பர்மேனில் வந்து ஹியூமன்ஸோட எல்லா அபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் மறுபடியும் இந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உள்ள மறுபடியும் கிளாஸில் உட்காந்து கோட் அடிக்கணுமானா கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஹியூமனை டைரெக்டாக உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஹியூமன்கிற ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சூப்பர்மேனுக்குள்ளே இந்த ஹியூமன்கிற கிளாஸை சூப்பர்மேனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து இந்த ஐ ஹேண்ட் அண்ட் வாக்குங்கிறது ஆல்ரெடி இன்ஹெரிட் ஆயிரும். அதாவது இன்ஹெரிட்னா என்ன, சொத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு தருது. ஸோ அந்த ஹியூமன் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சூப்பர்மேன் கிளாஸ்க்கு தந்துருச்சு. அது இல்லாமல் சூப்பர்மேனுக்கு என்னெல்லாம் இருக்கும், அவரால் பறக்க முடியும், ஃப்ளையிங், அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆன் டாப் ஆஃப் தட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் இதை எப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறது போக இன்ஹெரிட் பண்ணுற அமௌண்ட் தான் உங்களுக்கு வருது. அதே மாதிரி தான். ஸோ இன்ஹெரிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸை தவிர சூப்பர்மேனுக்கு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா, இப்போ என்னென்னா சூப்பர்மேனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் நம்ம அகெயின் ஹியூமன்ஸ்க்கு செட் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே செட் பண்ணலாம். 2 கண்ணு 2 கை, அவரால் நடக்க முடியும். ஸோ அது இல்லாமல் சூப்பர்மேனுக்கு என்ன இருக்கும், அவரால் பறக்க முடியும் அண்ட் அவருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சூப்பர்மேனை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே இன்ஹெரிட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து இன்னொரு சூப்பர்மேன் வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்மேன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த சூப்பர்மேன் கிளாஸை வந்து இதுக்குள்ளே இன்ஹெரிட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர்மேன் இன்ஹெரிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சூப்பர்மேனுக்கு வந்து பறக்கலாம், சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ லேசர் பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லேசர் பீம் பவர் வந்து சூப்பர்மேனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து இப்போ இந்த சூப்பர்மேனுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, சூப்பர்மேன் கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா எகெயின் உங்களுக்கு வந்து ஹியூமனோடது ஆல்ரெடி சூப்பர்மேனில் இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வந்து சூப்பர்மேனுக்கு வந்தனால ஹியூமனுக்கு இருக்க எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே இதில் வந்துடும். ஸோ ஹியூமனுக்கு இருக்க ஆட்ரிபியூட்ஸ் வாக்கும் இதில் வந்துடும். ஸோ அது இல்லாமல் சூப்பர்மேனையும் அதாவது அந்த சூப்பர்மேனும் சேர்த்து இன்ஹெரிட் ஆயிருக்கனால அவரால் பறக்கவும் முடியும், ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ எகெயின் எக்ஸ்ட்ரா லேசர் இருக்கும். ஸோ இது வந்து மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹியூமன் வந்து சூப்பர்மேன் இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பர்மேன் வந்து சூப்பர்மேனுக்கு இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. அதாவது தாத்தா வந்து அப்பா கொடுத்துருக்காரு, அப்பா வந்து அவரோட பையனுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்செப்டில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அகெயின் வந்து இது பேங்கிங் செக்டாருக்கு இல்லை வேறு ஏதாவது கான்செப்டில் யோசிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது புரியலன்னு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து இவ்வளோதான். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படிங்குவாங்க. ஸோ என்கேப்சுலேஷன்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து தியரட்டிக்கலாக அதில் சொல்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. என்கேப்சுலேஷனில் ஸோ என்கேப்சுலேஷன் இந்த பேரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு ஏதாவது ஒன்று வந்து கேப்சூல்குள்ளே போட்டு வைக்கிறது. ஸோ இதுக்கு பேசிக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மாத்திரை வாங்குவீங்க இல்லையா, அந்த மாத்திரை வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்குற மாத்திரை இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு சைடு ஒரு மருந்தும் இன்னொரு சைடு ஒரு மருந்தும் அதை ஒரு சின்ன கேப்சூல்குள்ளே போட்டு தருவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படிங்குவாங்க. ஸோ என்கேப்சுலேஷன் என்னன்னா, உள்ள இருக்க டேட்டாவை வந்து ரேப் பண்ணி வைக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோ நேரம் கிரியேட் பண்ணிட்டு இருந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு கலரில் வரைஞ்சிக்கும். ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் கிரியேட் பண்ணிட்டு இருந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியூமன் கிளாஸ்லேயே ஐஸு நேம்னு வச்சுக்கோங்களேன், நேமு அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வாக் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இந்த நேமை வந்து இந்த கிளாஸ்க்கு நம்ம செட் பண்ணிடுவோம் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு நம்ம i = 2 அப்படின்னு செட் பண்ணி தான் வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். நேம் = சாண்டி அப்படி சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுவோம். அண்டு வாக்
ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கான ஆப்ஜெக்ட் இப்படி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஜெக்ட்ல வந்து நேம் சாண்டின்னு இருந்தாலும் இது யாராவதுனால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக்காக இருந்தால் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நேமாக இருக்கணும்ட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்படி இருக்குன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். பப்ளிக் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு இதுதான் என்கேப்சுலேஷன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக இப்போ இந்த நேம்ன்னு இருக்கிறத வந்து இந்த நேம்ன்னு இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்குவாங்க. ப்ரைவேட்னா எப்படின்னா ப்ரைவேட் நேம் அப்படின்னு வச்சிருவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நான் நேம்னு டிக்ளேர் பண்ணேன்னா நேம் ஈக்குவல் டு சாண்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன்னா ஸோ யாராக இருந்தாலும் வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன கெட் நேம் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது வந்து ஆக்சஸ் ஆகாது. ஏன்னா நம்ம அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கல, இது ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக இந்த கிளாஸ்க்குள்ள கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி வைப்பாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வரணும், இல்லை வேற ஏதாவது செக்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இதை கெட் பண்ணுறவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் அஃபீஷியல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து அந்த கெட் நேம் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எப்போல்லாம் ஒரு பிஸ்னஸ் அஃபீஷியல்ஸ் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கவங்க ஒருத்தங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த கெட் நேம் சாண்டிங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது. ப்ரொடெக்டடாக டேட்டா வந்து ரேப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன்றாங்க. ஸோ என்கேப்சுலேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா யாராக இருந்தாலும் உங்களோட ஆட்ரிபியூட்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கிற கோடு வந்து நல்ல கோடு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன் கான்செப்ட் அப்படிங்குவாங்க. ஸோ அகெயின் இன்ஹெரிட்டன்ஸ்னா வந்து என்னன்னு பார்த்தோம். நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா வந்து டைரக்டாக இன்ஹெரிட்டிங் டு சைல்டு. அண்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேஷன் என்ன, ரேப்பிங் அப் ஆஃப் டேட்டா, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு என்ன, ஹைடிங் அப் ஆஃப் டேட்டா. ஸோ ஹைடிங் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போது இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் டயக்ராமில் எதுவுமே போட போகிறதில்ல. ஏன்னா இது வந்து நீங்கள் போட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்து மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு அந்த லிங்க்கில் எதுவுமே இருக்காது. நான் வந்து இன்னும் 1 வீக்கில் வந்து பைத்தான் ஆர் ஜாவா ஏதாவது ஒன்றுக்கு வந்து இந்த எல்லா கான்செப்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து எந்த வீடியோ போட்டாலும் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ கார்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த காருக்கு வந்து நீங்கள் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறீங்க. ஸோ இந்த ரன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தேவையான மித்த பொருட்கள் இருக்கும் இல்லையா. கார் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ரன் ஆயிரும்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும். பட் அது ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ரன் ஆகும், என்ன ரன் ஆகுங்கிறதுக்கு வந்து ஒன்று இருக்கு இல்லையா. உள்ள மோட்டர் இருக்கணும், மோட்டர் கரெக்டாக இருக்கணும், அண்ட் ஸ்டீரிங் வீல் இருக்கணும், டயர் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும்ல. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் எகைன் நீங்கள் ஒரு மொபைல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மொபைலில் ஸ்க்ரீன் தெரியுது, நீங்கள் டச் பண்ணுறீங்க. பட் உள்ளே என்ன நடக்குது, உள்ளே எப்படியெல்லாம் டேட்டா ப்ராசஸ் ஆகுது, எந்த மாதிரி சிப் ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் பேட்டரி வந்து கன்சியூம் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக. ஸோ ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இது என்னன்னா, அந்த இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டியை ஹைடு பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு மொத்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்குவாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனை பேசிக்காக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஹைடிங்னு கூட வச்சுக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் ஹைடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப குரூஷியலான இம்ப்ளிமெண்டேஷன். பட் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஹைடிங். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரன்னுங்கிறதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸ். கிளாஸ்னா என்ன, ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட்னா வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்குவாங்க. கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்குவாங்க. ஸோ பாலிமார்பிசம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆர் மல்டிபிள் வேலைகள் பண்ணும். ஸோ அதான் பாலிமார்பிசம் அப்படிங்குவாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறது. அண்ட் என்கேப்சுலேஷன்னா வந்து உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து ரேப் பண்ணி
வச்சுக்கிறது. எதுக்காக ரேப் பண்ணுறோம், யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டான ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் இருக்கவங்க தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்கேப்சுலேஷன். அண்ட் அகைன் அப்ஸ்ட்ராக்ஷன்னா வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஹைட் பண்ணுது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனோட மெயின் யூஸ் என்னன்னா, நீங்கள் எப்படியும் அந்த மோட்டார் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் எழுதி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் இந்த மோட்டர் ஸ்டியரிங் அண்ட் டயருங்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எழுதி தான் ஆகணும், ஆனால் வேறு வழி கிடையாது. பட் நீங்கள் வந்து இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப கஜகஜன்னு இருந்துச்சுன்னா, அதை வந்து நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் டேட்டா கிளென்லினஸ் கிடைக்கும் அண்ட் ஒரு லெவல் ஆஃப் டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரைவசி கிடைக்கும். ஸோ ஏன்னா எல்லாருனாலையும் மோட்டார் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்க முடியாது. எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, அந்த மோட்டார் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது, இதை மோட்டார் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அது இப்படி ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் அந்த மோட்டார் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க என்ன கோட் அப்படிங்கிறத வந்து அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு லெவல் ஆஃப் ப்ரைவசி அண்ட் ஒரு லெவல் ஆஃப் கோட் கிளென்லினஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தருது. ஸோ இது இல்லாமல் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது இல்லாமல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் அதெல்லாம் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் தான். நம்ம அதை வந்து அந்தந்த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹூப்ஸ். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது புரியல அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்குனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவோட நோக்கமே வந்து உங்களுக்கு புரியணுங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லைவாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இது இன்னுமே கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.